கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் கூட உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தன் நேசரபில் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சலி மரத்தின் கீழ் உன்னை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உண்மை பெற்றாள். அங்கே உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏன்னா எல்லாருடைய தாயாருக்கும் பிரசவம் என்பது அது வேதனையோடு தான் இருக்கும், அது சரீரத்தின் பிரகாரம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போது இது நம்ம ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கும் பொழுது 3-4 வார்த்தைகள் இதில் என்ன பண்ணுது, இடைப்படுகிறது. முதலாவது என்னன்னா, தன் நேசரின் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அடுத்தது, கிச்சலி மரத்தின் கீழ் உண்மை எழுப்பினேன், அங்கே தான் அந்த தாயை உண்மை பெற்றால், அங்கே உண்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி என்றால், ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை வளர்த்து எடுக்க நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாகிற வரைக்கும் கர்ப்பவேதனைப்பட வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியமாக நம்ம தியானிக்கும் பொழுது, ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவனுக்குள்ள அழைத்து கொண்டு வர நாம் பெற்றெடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. அதைத்தான் பவுல் ஐயா சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் வரைக்கும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன் என்று சொல்கிறார். இந்த கர்ப்பவேதனை அப்படி என்பது இது ஆத்மா சம்மந்தப்பட்ட ஒரு வேதனையாக இருக்கிறது. நம்ம சுவிசேஷம் சொல்லி அவங்கள நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வர வச்சு தேவன் அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்த தேவன் அவங்களுக்குள்ளே நிறுத்துகிற வரைக்கும் நம்ம கர்ப்பவேதனை மீண்டும் மீண்டுமாக பட வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க நம்ம கண்டிப்பாக கர்ப்பவேதனை பட வேண்டும் என்பது இது நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விளக்கமாக இருக்கிறது. அடுத்து, கிச்சலி மரத்தின் கீழ் உன்னை எழுப்பினேன், அங்கே உன் தாய் உன்னை வேதனையோடு பெற்றார். அல்லேலூயா. இந்த கிச்சலி மரத்திற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த கிச்சலி மரத்துடைய இலையில இருந்து அந்த பூ, அந்த காய, பழம் வரைக்கும் அது மனம் மாறவே மாறாது. அது நம்ம என்னத்தான் அது கத்தியில் நம்ம நறுக்கினாலும், அது நம்ம நல்லா அதை நசுக்கி சாறு பிழிஞ்சு எடுத்தாலும் அதன் மனம் மாறவே மாறாது. அது கிச்சலி மரத்துக்கு உள்ள ஒரு உகந்த ஒரு தன்மை. அப்படித்தான் நம்ம ரட்சகர் அந்த பூமியில் வந்தவர் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக வாரினால் அவர் முதுகில் இவ்வளவு அடிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, நமக்காக அனுபவிச்சு சிலுவையில் அவரை தொங்கும் பொழுது கூட அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அது சொன்ன அந்த அன்பு, அந்த பூ, அன்பு, அந்த அன்பு என்ற வார்த்தையை தான் தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கி மீண்டுமாக நம்ம என்ன பண்ணாரு, ஜெனிப்பித்தார், பெற்றெடுத்தார். அது வார்த்தையின் மூலம் அவர் பெற்றெடுக்கிறார். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையால் மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்ட நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ துன்பங்கள், அது மட்டுமா பிள்ளைகளால் பெற்ற மகள்களாக இருந்தாலும் மகன்களாக இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவர்களால் நிராகரிக்கப்படும் பொழுது, அவர்கள் நம்ம தள்ளப்படும் பொழுது எவ்வளவோ குடும்பத்தில் பார்க்குறோம். பிள்ளைகள் கொண்டு போய் பெற்றோர்களை அனாதாசிரமத்தில் விடுறாங்க. அதே போல் மகள்கள் மூலயமாகவும் சொந்தக்காரர்கள் மூலயமாகவும் தாய் தகப்பன் படுற பாடுகள் எவ்வளவோ என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று. இந்த நாளில் கூட தாய் தகப்பனையும் கனம் பண்ணுற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வனாந்தரமான இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் நாம் நேசர் மீது சார்ந்து கொண்டு, அதாவது நேசர் அவர் இயேசு, அவர் தேவனுடைய வார்த்தையானவர். அதான் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில், அவர் தேவனுடைய வார்த்தையானவர். அந்த வார்த்தை மீது நம்ம சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த வனாந்தரமான உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்றார். ஜெயத்தை கிறிஸ்து நம்மளோட கூட வார்த்தையாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை கொண்டு இந்த வனாந்தரத்தை ஜெயித்து தேவன் வரும்பொழுது அவரை முகமுகமாக தரிசிக்க நம்ம ஆயத்தப்படுவோமாக. கர்த்தருடைய நாமம் நன்மைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.